நம் உடலுக்குள் ஒளியான உணர்வுகளை சிருஷ்டிக்கும் அது பயிற்சியாக நாம் மேற்கொண்டோம். அந்த அடிப்படையில் குருநாதர் காட்டிய சில உண்மைகள், அதாவது ஆறாவது அறிவு பிரம்மாவை சிறைப்பிடித்தான். நாம் தான் நமக்குள் ஒளியான உணர்வுகளை சிருஷ்டிக்கின்றோம், நான் தான் சிருஷ்டிக்கிறேன் என்ற உணர்வுக்கு வலு சேர்க்கும் நிலையாக. ஏன்னா நாம் நினைப்போம் குருநாதர் தான் நமக்கு உதவி செய்கின்றார், மகர்ஷிகள் தானே உதவி செய்கின்றார்கள், அவருடைய அருளால் தானே நாம் இதை பெறுகிறோம் என்று சொல்லலாம். அவர்கள் உதவி செய்கின்றார்கள், நமக்கு அந்த அருளை பாய்ச்சுகின்றார்கள். நாம் எல்லாம் அந்த சக்தி பெற நமக்கு முழுமையாக உறுதுணையாக இருக்கின்றார்கள், உண்மைதான். ஆனாலும் அது உருவாக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம், அந்த ஆசை, அது நம்மிடம்தான் இருக்கின்றது. ஏனென்றால் அதற்கு குருநாதர் உபதேச வாயிலாக கொடுத்த ஒரு பரிவை நாம் தெரிந்து கொண்டால் அந்த உட்பொருளை தெரிந்து கொள்ளலாம். குருநாதர் அடிக்கடி நமக்கு சொல்லி இருப்பது, மனிதனாக இருக்கக்கூடிய யாருக்குமே ஜாதகம் கிடையாது, மனிதனுக்கு மட்டும் ஜாதகமே கிடையாது, மற்ற அனைத்திற்குமே உண்டு என்று சொல்லி இருக்கின்றார். ஆனாலும் ஞானிகள் தான் இந்த நல்ல நேரம் என்று ஒன்றையும் உருவாக்கி கொடுத்துள்ளார்கள். அது ஜாதகமே கிடையாது என்று குருநாதர் சொல்லுகின்றார். ஆனால் நல்ல நேரம் என்பதை ஞானிகள் கொடுத்தார்கள் என்றால் அதனுடைய உட்பொருள் என்ன என்றால், குரு அதை விளக்க முறையாக கொடுக்கப்படும் பொழுது எது யதார்த்தமோ, எது இயல்போ, எது அதனுடைய தார்மீகமான இயக்கமோ, அந்த மூலத்தை அறிவதுதான் ஞானம். அதனுடைய வளர்ச்சியிலே அந்த ஆற்றலை நமக்குள் பெருக்கும் பொழுது அது மெய்ஞானமாக, மெய்ப்பொருள் காணும் திறனாக வளர்கின்றது. ஆக அந்த மெய்யை அறிய வேண்டும். அந்த மெய்யை அறிந்த உணர்வுகளை நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். அதன் வழி நாம் நினைவை செலுத்தினோம் என்றால் இந்த மூலக்கூறுகளை அறியலாம். அதனால நீங்க சத்திய பாமா என்று கண்களை பற்றி வர்ணித்து, இந்த கண்கள் தான் இந்த இருளான நிலைகளை அது அகற்றிடும் நிலையாக ஒளியான நிலைகளை சிருஷ்டித்தது என்று இந்த தத்துவத்தை காட்டுகின்றார்கள். நாம் நல்ல நேரம் என்று சொல்லும் பொழுது அந்த நேரம் மட்டும்தானே நல்ல நேரம், அப்ப மற்ற நேரம் எல்லாம் கெட்ட நேரம் தானே என்று எதற்காக நல்ல நேரத்தை சுட்டி காட்டினார்களோ, யார் அதை நமக்கு வழிப்படுத்தினார்களோ அதை விடுத்துவிட்டு, அப்ப இதையெல்லாம் கெட்ட நேரம், இதையெல்லாம் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது என்று நாம் ஏற்கனவே ஒரு மனிதனுக்குள் விளைந்த உணர்வின் பதிவை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். என்றால் இந்த நல்ல நேரம் என்பதை உண்டாக்கியதே ஞானிகள் தான். அந்த ஞானிகள் உருவாக்கியதனுடைய நோக்கமே இந்த வாழ்க்கையை நாம் முதல்ல சொன்னது போன்று 27 நட்சத்திரங்கள், 9 கோள்கள், இந்த சூரியன், இது எப்படி ஒரு கூட்டமைப்பாக சுழல்கின்றதோ இதை போன்று 2000 சூரிய குடும்பங்களும் ஒன்றினுடைய ஒன்று அணைப்பிலே சுழண்டு வருவது போன்று அது போகும் பாதையிலே அந்த ஈர்ப்போட்டத்திலே அதுதான் அது சந்திக்க நேரும், அதுதான் சுவாசிக்க வேண்டியது வரும், அதுதான் இயக்க சக்தியாக மாறும் என்று, அதுதான் அதற்கு ஜாதகமாக அமைகிறது என்று அங்கே சுட்டி காட்டினாலும், அந்த அடிப்படையிலே மனித உடலுக்குள்ளும் அந்த கோள்களுடைய சத்தும் நட்சத்திரங்களுடைய சத்தும் இந்த இயற்கையுடைய சத்துகளும் அண்டத்தில் இருப்பது இந்த பிண்டத்திற்குள் இருக்கிறது என்ற நிலையை சுட்டிக்காட்டி, அது சுழன்று வரக்கூடிய நிலைகள் இப்படி யதார்த்தமாக ஒரு இருள் சூடும் நிலைகளாக அது வந்துவிடக் கூடாது என்பதை அகற்றிடும் நிலையாகத்தான் இது நல்ல நேரம். இந்த நல்ல நேரத்திலே இப்படி செய்தால் நம் காரியங்கள் முழுமையாக நன்மை நமக்கும் மற்றவர்களுக்கும் அது கிடைக்கும்படியாக அமையும் என்று ஏற்கனவே சுழன்று கொண்டிருக்கக்கூடிய நிலையை சீரான நிலைகளுக்கு, வளர்ச்சியின் பாதைகளுக்கு, மாற்றி அமைக்கும் நிலைகளுக்கு, சிருஷ்டிக்கும் நிலைகளுக்கு உருவாக்கி கொடுத்ததுதான் நல்ல நேரமே தவிர, இந்த நேரம் மட்டும்தான் நல்ல நேரம் என்றோ மற்ற நேரம் எல்லாம் கெட்ட நேரம் என்றோ சுட்டி காட்டுவதற்கு அல்ல என்று குருநாதர் இப்படித்தான் விளக்க உரையை கொடுக்கின்றார். ஆக நல்ல நேரம் என்றுதான் சொல்லி இருக்கின்றார்களே தவிர கெட்ட நேரம் என்று எதையும் சொல்ல வரவில்லை. ஆனால் முதல்ல சொன்னது போல நோய் என்று எண்ணினால் நோயை பற்றி தான் சிந்தனை வரும். ஆனால் மகரிஷியோட சக்தி பெற வேண்டும், ஒளியான அணுக்களை நான் பெற வேண்டும் என்று சொல்லப்படும் பொழுது உயிர் அதை சிருஷ்டிக்கின்றது. இந்த நோய் அதற்குண்டான அணுக்கள், அதற்குண்டான பாதிப்புகள் உடலிலே இருந்தாலும்
எந்த துருவ நட்சத்திரத்தினுடைய அதிகமாக எண்ணி சேர்க்கின்றோமோ அது இங்கே விளையப்படும் பொழுது அந்த நோய்க்குண்டான நிலைகள் அங்கே சிறுத்து விடுகின்றது, அதனுடைய வளர்ச்சி தடைப்படுத்துகின்றது. ஆக இதுதான் சந்திப்பு, இதுதான் நேர்முகமாக சந்திக்க வேண்டியது என்ற விதி. சூரியன், நமது பூமி, சந்திரன் என்று மாறி மாறி கிரகங்கள் பிடிக்கும் பொழுது இதை பார்த்துத்தான் ஆக வேண்டும் அல்லது இதை மறைத்துத்தான் ஆக வேண்டும் என்று இங்கே விதியாக இருக்கப்படும் பொழுது அந்த கோள்களுக்கு அதை மாற்ற முடியாது, மாற்றவும் தெரியாது. ஆனால் மனிதன் இதை அறிந்து கொண்ட நிலையில் இதை விடுத்துவிட்டு இதுதான் நல்ல நேரம் என்று, அங்கே நல்ல நேரம் என்று எதுவும் இல்லை, இதுதான் நல்ல நேரம் என்று ஞானிகள் இதை நமக்குள் பதிவு செய்து சிருஷ்டிக்கின்றார்கள். இதான் 6வது அறிவு, 7வது வெளிச்சம் என்று சொல்வது. இருளான நிலைகளுக்குள் சுழன்று கொண்ட நிலையில் இருந்து எப்படி அந்த அகஸ்தியன் இந்த பூமி நீளவட்டமாக தலைகுப்புற கவிழக்கூடிய நிலைகளை அவன் தன்னுடைய எண்ண வலுவால் அதை திசை திருப்பினானோ, இயற்கையினுடைய செயலை அவன் எப்படி மாற்றி அமைத்தானோ, அப்படிப்பட்ட ஞானி உருவாக்கியதான் நல்ல நேரம் என்று சொல்வது. நல்ல நேரம் என்று தனித்த நேரம் கிடையாது. ஆனால் நல்ல நேரம் என்ற ஒன்றை பதிவு செய்து அந்த நேரத்தில் நீ இதை செய்தால் உனக்கு நல்லதாகும் என்று பதிவு செய்யப்படும் பொழுது அதை எண்ணி ஏங்கி நாம் வளர்க்கப்படும் பொழுது நமது உயிர் அதை உருவாக்குகின்றது. இதைத்தான் 6வது அறிவு, 7வது ஒளி. ஆக நாம் நல்ல நேரத்தை தேட வேண்டியதில்லை, அல்லது மற்ற நேரமெல்லாம் கெட்ட நேரம் போல, அல்லது எனக்கு நேரம் கெட்டதாக இருக்கின்றது அதனால்தான் எனக்கு இப்படி நோய் வந்து விட்டது, என் குழந்தைக்கு நேரம் சரியில்லை, என் தொழில் ஆரம்பித்த நேரம் சரியில்லை, நான் பிறந்த நேரம் சரியில்லை, நான் பிறந்த ஊர் சரியில்லை, நான் இன்னவருடைய தாய் தந்தையருக்கு பிறந்ததால் சரியில்லை என்று கெட்டதை எண்ணி கெட்டதை தனக்குள் சிருஷ்டித்து விடக்கூடாது என்பதற்குத்தான் அவர்கள் கெட்டதை பற்றி சொல்ல வரவில்லை, நல்லதை பற்றி ஞானிகள் நமக்கு சுட்டி காட்டியுள்ளார்கள். ஆக இதனுடைய உள்பொருளே அதுதான். நாம் இந்நேரம் வரை நாம் எடுத்துக்கொண்ட உயர்ந்த உணர்வுடைய அதை நமக்குள் பெறுவதற்குண்டான சந்தர்ப்பங்களை ஏற்றுவதே, வளர்ப்பதே, அதை நாம் பெற செய்வதே இந்த இருளால், அதாவது மீண்டும் அதை நாம் எண்ண வேண்டியதில்லை. இந்த மனித சரீரத்தில் நாம் இருக்கின்றோம், அதான் நரகாசுரன் என்று காட்டப்பட்டு தீப ஒளி, அந்த ஒளியின் சுடராக நாம் ஏற்றி வைக்க வேண்டும். இந்த அசுரத்தனமான நிலைகளை எண்ண வேண்டியதில்லை, இந்த வாழ்க்கையை பற்றி எண்ண வேண்டியதில்லை. அதாவது எண்ண வேண்டியதில்லை என்றால் இதனுடைய அர்த்தம் நாளைக்கு என்ன செய்வது, இப்பொழுது நாம் இதை செய்தால்தானே நாளைக்கு இது வரும் என்ற நிலைகளுக்கு பதிலாக இப்பொழுது இதை செய்வோம், இப்பொழுது துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பெறுவோம், இந்த நேரம் இந்த நொடி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி நான் பெறுகின்றேன், என் குடும்பத்தில் ஒரு அனைவரும் பெறுகின்றார்கள், என் வீடு முழுவதும் படர்கின்றது, என் தொழில் முழுவதும் படர்கின்றது, நான் இருக்கும் இடங்கள் எல்லாம் படர்கிறது என்று இந்த நிகழ்காலத்தை இதை நாம் நிஜமாக்கினால், இந்த நிகழ்காலத்தில் இந்த நொடிப்பொழுது நாம் எடுக்கக்கூடிய துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொழி நம் உயிரால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஒளியான அணுக்களாக நம் உடலிலே, என நம் உடல் ஒரு நிலம், இதிலே உயர்ந்த ஞான வித்துகளாக ஊன்றப்படுகின்றது. ஆகவேதான் நமது ஞான குருவும் அதைத்தான் சொல்லியுள்ளார்கள், ஈஸ்வர பற்றும் அதைத்தான் சொல்லியுள்ளார்கள். இறந்த காலத்தை பற்றி எண்ண வேண்டியதில்லை, எதிர்காலத்தை பற்றி எண்ண வேண்டியதில்லை. நிகழ்காலத்தில் என்ன செய்ய வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ, எதை நாம் பெற வேண்டுமோ, இந்த நிகழ்காலத்தை மட்டுமே நாம் அந்த பணியாக உயிரோடு ஒன்றி உணரை ஒளியாக மாற்றிடும் பணியாக, அதைத்தான் நாம் நல்ல நேரம் என்று ஞானிகள் சொன்னதை குருநாதர் குறிப்பிடுகின்றார். ஆகவே நாம் சிருஷ்டிக்கும் சக்தி பெற்றவர்கள், நாம் சிருஷ்டிக்க வேண்டியது இதுதான். ஒளியான உணர்வுகளை நாம் சுவாசிப்போம், ஒளியான உணர்வுகளை நம் உடலுக்குள் பரப்புவோம், ஒளியான உணர்வுகளை நாம் எண்ணம், சொல், செயல், பேச்சு, மூச்சாக பரவ செய்வோம். இதை நிகழ்காலத்தில் நாம் செய்தாலே போதுமானது. இன்று எதை செய்கின்றோமோ அது நாளைய நிலையாக அது உருப்பெறுகின்றதுதான் விநாயகர் தத்துவத்தினுடைய முக்கியமான அம்சம். நேற்றைய செயல் இன்றைய சரீரம், இன்றைய செயல் நாளைய சரீரம். ஆக நாளை என்னவாக ஆவோம், நாளை என்னவாக ஆகப் போகிறோம் என்ற நிலை நமக்கு தேவையில்லை. இன்று நாம் ஒளியான உணர்வுகளை நாம் சுவாசித்து நம் உயிரான ஈசனிடம் வேண்டி நமக்குள் உருவாக்கினால் நாம் அந்த நிலையை நிச்சயம் பெறுவோம். அதைத்தான் இங்கே முதல்ல சொன்னது போன்று இங்கே 6வது அறிவு பிரம்மாவை சிருஷ்டித்தான் என்றால் நாம் தான் அந்த உணர்வுகளை சிருஷ்டிக்க வேண்டும், நாம் தான் இந்த முடிவுக்கு வர வேண்டும். நாம் பிறந்தது, வளர்ந்தது, இப்பொழுது வாழ்வது அனைத்துமே நல்ல நேரம்தான் என்று மற்ற நிலைகள் நமக்குள் விதியாக மாறாதபடி குருநாதர் காட்டிய அந்த அருள்களில் இந்த மதி, இந்த ஒளி, மகரிஷியின் அந்த ஒளியை நாம் மதியாக ஏற்று நாம் அனைவருமே இந்த தீப ஒளி என்று எந்த ரிஷி எந்த ஞானி இதை காட்டினார்களோ நாம் அந்த ஒளியான உலகத்தை நமக்குள் உருவாக்குவோம். அந்த ஒளியான உலகை அனைவரும் அந்த நிலை பெற நாம் தியானிப்போம்.
இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் இந்த கூட்டு தியானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிராத்மாவும் அந்த ஒளி நிலை பெற வேண்டும். ஒளியான நிலைகளை அவர்கள் பெருக வேண்டும். அனைவரும் அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும். அந்த ஒளி சரீரம் பெறக்கூடிய அந்த ஆற்றல் மிக்க ஒளியான அணுக்கள் இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரது இரத்த நாளங்களிலும் கலந்து, அனைவரது உடல்களிலும் படர்ந்து, அந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த ஒளியான உணர்வுகள் இணைந்து, எல்லாருடைய உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களும் ஒளியான அணுக்களாக உயிரோடு ஒன்றிலும் நிலையாக அனைவரும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று நாம் இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அந்த ஒளியான அணுக்கள் பெற உயிரான ஈசனிடம் வேண்டி ஏங்கி தியானிப்போம்.